வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் ஸ்வப்னா. கதைக்குள்ள போலாமா? என்னங்க, என்ன இது என்று கேட்டுக்கொண்டு கையில் இருந்த வெண்டைக்காயை ரமேஷின் முகத்துக்கு நேரே கொண்டு வந்து நீட்டினாள் ரிதன்யா. முகத்தில் ஷேவிங் கிரீமை தடவி கொண்டிருந்த ரமேஷ் அவள் கொண்டு வந்து நீட்டிய வெண்டைக்காயை உற்று பார்த்து விட்டு, என்னம்மா இது கூடவா தெரியல, வெண்டைக்கா என்று மீண்டும் கண்ணாடி பக்கம் திரும்பி கொண்டான். ஏங்க, இது வெண்டைக்கான்னு எனக்கு தெரியாதா? பின்ன என்னத்துக்கு கேட்ட? இந்த வெண்டைக்காய் எப்படி இருக்கு பாருங்க என்று மீண்டும் அவன் முகத்தின் அருகே கொண்டு போனாள். இதுக்கு என்ன, பார்க்க சும்மா ஐஸ்வர்யா ராய் வரலு போல நீட்டா அழகா இருக்குல்ல என்று சிரித்தான். ஓ, ஐஸ்வர்யா ராய் வரல நீங்க நேர்ல பார்த்திருக்கீங்களா? சரிதான், இது ஐஸ்வர்யா ராய் வரலு போல இல்ல, ஊர்ல இருக்கிற உங்க பாட்டி வரலு போல முத்தி போயிருக்கு. வெண்டைக்காய் மொத்தமா ஒரே முத்தலு. காலையில போய் மார்க்கெட்ல காய்கறி வாங்கி வாங்கன்னா இப்படி அங்க ஒரே முத்தலா வாங்கி வந்து வைப்பீங்க. இப்ப நான் இதை எப்படி சமைக்கிறது? அதுக்கு தான் சொன்னேன், இந்த வேலையெல்லாம் எனக்கு வைக்காதன்னு. சொன்னா கேக்குறியா? காலையில என் உயிர் எடுக்கிற. ஏங்க, எப்போ நான் தானே போறது. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. நேத்து ரேஷன் கடையில போய் நின்னது கால் எல்லாம் ஒரே குடைச்சலா இருக்கு. அதுக்கு தானே உங்களை போயிட்டு வர சொன்னேன். ஆமா, ஊர்ல யாரும் பொம்பளைங்க ரேஷன் கடைக்கே போறது இல்லையா? நீ தான் என்னவோ அதிசயமா போயிட்டு வர போல பேசுற. இன்னும் ஒரு வார்த்தைக்கு இதையே சொல்லிட்டு என்னையே எல்லாம் செய்ய சொல்லுவ. வேற வேலையில உனக்கு. இதோ பாரு, எனக்கு இந்த மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்குறது, அப்புறம் கியூல நின்று ரேஷன் வாங்குறது, மளிகை சாமான் வாங்கிட்டு வர்றது இதெல்லாம் பிடிக்காது. தெரியும் தெரியாது. என்னை இனிமேல இதெல்லாம் செய்ய சொல்லாத என்று டவலை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்றான். ஏங்க, இப்படியே எத்தனை நாளைக்கு தான் சொல்லுவீங்க என்று கேட்டுக்கொண்டு அந்த வெண்டைக்காய் எடுத்துக்கொண்டு கிச்சனுக்கு சென்றாள் ரிதன்யா. இதோ பாரு, இதெல்லாம் பொம்பளைங்க வேலை. தயவு செஞ்சு என் தலையில கட்டாத. வீட்டுல தானே இருக்க, செய்ய. இதை விட என்ன வேலை உனக்கு என்று பாத்ரூம் சென்று கதவை பட்டென சாத்தினான். ரிதன்யாவின் முகம் வாடியது. ஆமா, எம்காம் படிச்சுட்டு எந்த வேலை வெட்டிக்கும் போகாம உக்காந்துட்டு இருக்கிறேன். என்னோட படிப்பெல்லாம் இந்த சமையல் கட்டோட போயிடும் போல இருக்கு என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டு சாம்பாரை தாளித்தாள். ரமேஷ் ஆபீஸிற்கு கிளம்பி சாப்பிட அமர அவனுக்கு அமைதியாக டிஃபனை கொண்டு வந்து பரிமாறினாள் ரிதன்யா. என்ன இது, பொங்கலா? காலையில பொங்கல் செய்யாதன்னு எத்தனை வாட்டி சொல்றது என்று சலித்து கொண்டே அதை சாப்பிட ஆரம்பித்தான். என்னங்க, இட்லி தோசைன்னு செஞ்சா தினமும் அதே தானன்னு திட்டுறீங்க, அதனால தான். ஆமா, எல்லாத்துக்கும் எதனா சொல்லு என்று கடகடவன அதை சாப்பிட ஆரம்பித்தான். தட்டில் மீண்டும் கொஞ்சம் பொங்கலை வைத்த ரிதன்யா, என்னங்க, பொங்கல் நல்லா இருக்கா என்று சற்று மெதுவாகவே கேட்டாள். ஆ, இருக்கு இருக்கு என்று அவளை பார்க்காமல் கூறிவிட்டு சாப்பிட்டு கொண்டிருந்தான். அத வாயை திறந்துதான் சொன்னாதான் என்னவா, சரியான ஈகோ பிடிச்சவர் என்று மீண்டும் மனதிற்குள் புலம்பிக் கொண்டு அமைதியாக அவன் அருகில் அமர்ந்தாள். அவளை நிமிர்ந்து பார்த்தவன், என்ன விஷயம், எதனா சொல்லணுமா என்று அவளை உற்று பார்த்தான். ஒன்னும் இல்லைங்க, நான் எம்காம் வரைக்கும் படிச்சிருக்கேன். ஆமா, யாரு இல்லைன்னு சொன்னது? அதுதான் பொண்ணு பார்க்க வரும்போதே உங்க அப்பா 1000 வாட்டிக்கு மேல சொல்லிட்டார. அப்புறம் என்ன, நீயும் தினமும் ஒரு வாட்டி அதை சொல்லிடணுமா என்றான். இல்லைங்க, அதுக்கு இல்ல. பின்ன? அது எங்க சித்தி பொண்ணு, அதுதான் கோபிகா இருக்கா இல்ல? ஆமா இருக்கா, அவளுக்கு என்ன? அவளுக்கு ஒன்னும் இல்லைங்க, அவ ஆபீஸ்ல அக்கௌண்டன்ட் போஸ்டிங் ஒண்ணு வேக்கண்டா இருக்கான். நீ தான் எம்காம் முடிச்சுட்டு வீட்டில் தானே இருக்க, நீ ஜாயின் பண்ணி கோடி, நாம ஒரே கம்பெனியில வேலை பார்க்கலான்னு சொன்னா. அப்பதான் நல்லா ஊரை சுத்த சரியா இருக்கும், அதுதானே என்று அவளை முறைத்தான். இல்லைங்க, அவ அந்த அர்த்தத்துல சொல்லல. வேணும்னா நீங்களே கூட காலையிலயும் சாயங்காலமும் கொண்டு போய் விடுங்க என்று படப்படுத்தாள். நான் வேலைக்கு போறேன், எனக்கு நீ டிரைவர் வேலை பாருன்னு சொல்ற, அதுதானே? இல்லைங்க, இப்படி எல்லாத்துக்கும் தப்பு கண்டுபிடிச்சா. ஆமாண்டி, நான் அப்படிதான். எனக்கு பிடிக்காத விஷயத்த பேசினா அப்படிதான் செய்வேன். உனக்கு நல்லாவே தெரியும் நீ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்காதுன்னு. அப்படி இருந்தா தினமும் நான் கிளம்பும் போது வேணும்னு கடுப்பேத்துற மாதிரி அதையே பேசிட்டு இருக்கிற என்றான். ரிதன்யா முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு திரும்பி அமர்ந்தாள். என்ன மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டா நான் அப்படியே அம்மா தாயே போயிட்டு வாமான்னு சொல்லுவேன்னு நினைக்காத என்றான். ஏங்க, எதுக்குங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க? ஆமா, நான் அடம் தான் பிடிக்கிறேன். நீ வெளியில போறதே எனக்கு பிடிக்காது.
ஏன்? அதுக்கு பல காரணம் இருக்கு. அது என்னதான் சொல்லுங்களேன். ஆமா, நீ வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு உடம்பு முடியல, அங்க வலி இங்க வலின்னு சொல்லுவ. நானும் தானே இப்ப சம்பாதிக்கிறேன், நீங்களும் வீட்டுல வேலை செய்யுங்கன்னு சொல்லுவ. வேலைக்கு போறேன்ற திமிர்ல வீட்டுல எதுவும் செய்யாம என்னை எதிர்த்து பேசுவ. எனக்கு கோபம் வரும். என்னங்க என்றவள் ஏதோ கூற வாயெடுக்க, இரு, அது மட்டும் காரணம் இல்ல. நீ வேலைக்காக வெளியில போறதே எனக்கு பிடிக்கல. ஏன்? என்கிட்ட யாராவது ஆம்பளை வந்து பேசுவான், நான் அவன் கூட பேசுவேன், இதுதானே? ஆமா, நீ அப்படியே பெரிய உலக அழகி பாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் என்று கையை கழுவி கொண்டு கடகடவென ஆபீஸருக்கு கிளம்பி சென்றான். சோஃபாவில் அமைதியாக அமர்ந்து போனாள் ரிதன்யா. ஆபீஸிற்கு சென்ற ரமேஷ் கையெழுத்து போட்டுவிட்டு அரக்க பறக்க உள்ளே செல்ல, சார், உங்களை பாஸ் கூப்பிடுறாரு என்று ஆபீஸ் பாய் வந்து அருகில் நிற்க அவனை பார்த்த ரமேஷின் முகம் மாறியது. போச், இன்னைக்கும் அந்த ஆளுக்கிட்ட வாங்கணுமா? எல்லாம் என் தலைவிதி. வீட்டில் இருக்காளே ஒரு சதிகாரி, அவளால தான் எல்லாம். காலையில கிளம்பும் போது எதனா தேவையில்லாததை பேசி கடுப்பேத்துவா. அவகிட்ட வம்பு போட்டுட்டு வரத்துக்குள்ள லேட் ஆயிடுது. பத்தாததுக்கு ஊர் ஃபுல்லா ஒரு தெரு விடாம பள்ள நோண்டி வச்சுட்டு வழியை திருப்பி விட்டுறாங்க. டிராபிக் வேற, வண்டி இன்ச் பை இன்ச்சா நகருது. பின்ன லேட் ஆகாம என்ன ஆகும்? இந்த ஆளுக்கு என்ன ஒண்டி கட்ட? காலையில வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த ஆபீஸை விட்டா வேற என்ன இருக்கு? வந்து உக்காந்துக்கிட்டு நம்ம உயிரை வாங்குவான் என்று புலம்பிக் கொண்டே உள்ளே சென்றான். 1 மணி நேரம் கழித்து வெளியே வந்த ரமேஷின் முகம் புயல் காற்றில் சிக்கிய பாய்மர கப்பலை போல் இருந்தது. என்ன ரமேஷ், காலையில பாஸ்கிட்ட இருந்து ஒரே பாராட்டு மழையா என்று கிண்டலாக கேட்டுவிட்டு சிரித்தான் சங்கர். இதை கேட்டு அனைவரும் சிரிக்க, போதும்பா, வேலைய பாருங்க என்று கடுப்போடு சேரை இழுத்து போட்டு கொண்டு அமர்ந்தான். என்ன ரமேஷ், ஏன் கோச்சிக்கிற? இதெல்லாம் தினமும் நடக்கிறது தானே. உனக்கு மட்டுமா? எங்களுக்கும் தான் நடக்குது. என்ன பண்றது என்று கேட்டுக்கொண்டு அவன் அருகில் வந்தான் சேகர். போப்பா, வீட்டுல பொண்டாட்டி பிரச்சனை, ஆபீஸுக்கு வந்தா பாஸ் பிரச்சனை, ரோட்ல டிராபிக் பிரச்சனை, எங்கேயாவது கல்யாணம் காட்சின்னு போனா சொந்தக்காரங்க பிரச்சனை, இப்படி திருமண இடையெல்லாம் பிரச்சனையாவே இருந்தா எப்படிதான் காலத்தை ஓட்டுறது என்று சலித்து கொண்டே ஃபைலை எடுத்தான். பின்ன குடும்பஸ்தன்னா என்ன சும்மாவா? எல்லாத்தையும் பார்த்துதான் ஆகணும். என்னவோ போப்பா, ஏன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு இருக்கு. காலையில எழுந்தா வெண்டைக்காய் வாங்கிட்டு வா, சுண்டக்காய் வாங்கிட்டு வான்னு உயிரை வாங்குறா. சாயங்காலம் வீட்டுக்கு போனா வேலையா இருக்கேன், கொஞ்சம் மாடியில இருந்து காஞ்ச துணிங்களை எடுத்துட்டு வாங்க, தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன், வெயிட்டா இருக்கு, தூக்கிட்டு வந்து வைங்கன்னு உயிர் எடுக்கிறா. ஒரு மனுஷன் வெளியிலயும் உழைச்சிட்டு வீட்லயும் உழைக்கணுமா? இதுல நம்மளையே வேற இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறை சொல்றது. ரமேஷ், உன் பொண்டாட்டி மட்டும்தான் அப்படின்னு நினைக்காத, எல்லாருக்கும் அப்படிதான். இங்க பாதி பேர் ஏதோ பேருக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இங்க இருக்கிறவங்கள மனசாட்சி தொட்டு சொல்ல சொல்லு. யாராவது பொண்டாட்டி கூட மனசார உண்மையா அன்போட குடும்பம் நடத்துறாங்களான்னு சொல்லு. அப்படி ஆமான்னு எவனாவது சொல்லிட்டான், நான் ஒரு பக்கம் மீசி எடுத்துக்கிறேன் என்றான். ரமேஷிற்கு சிரிப்பு வந்தது. அது என்னவோ உண்மைதான் என்றவன் கூறிக்கொண்டிருக்க, எஸ்கியூஸ் மீ சார் என்று கதிரின் குரல் கேட்டது. அவனை திரும்பி பார்த்த ரமேஷ், வாங்க கதிர் என்றான். சார், இந்த ஃபைலை பார்த்துட்டு நீங்க கையெழுத்து போட்டுட்டா நான் மெயின் பிரான்ச்சுக்கு அனுப்பிடுவேன் என்றான். ஓ அப்படியா, வச்சுட்டு போங்க, நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன் என்று அதை வாங்கி கொண்டான் ரமேஷ். ஓகே சார் என்று உற்சாகமாக கூறிய கதிர், சார் இந்தாங்க என்று கையில் இருந்த ஸ்வீட் பாக்ஸை ஓபன் செய்து அவனிடம் நீட்டினான். என்ன கதிர், என்ன விசேஷம் இன்னைக்கு என்று கேட்டுக்கொண்டே அதிலிருந்து ஒரு காஜு கட்லி எடுத்தான் ரமேஷ். இன்னைக்கு என் ஒய்ஃபுக்கு பிறந்த நாள், அதுதான் எல்லாருக்கும் காலையில ஸ்வீட் கொடுத்தேன். நீங்க வர லேட்டானதால இப்ப கொண்டு வந்தேன், எடுத்துக்கோங்க சார் என்றான். ரமேஷ் சற்று அதிர்ச்சியோடு அருகில் இருந்த சேகரை பார்க்க, எடுத்துக்கோ, நாங்கெல்லாம் அப்பவே எடுத்துக்கிட்டோம் என்று சிரித்தான். ஆமா, உங்க பர்த்டேனா பரவாயில்ல, ஆனா உங்க ஒய்ஃப் பர்த்டேக்கு இங்க எங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறீங்க, ஆச்சரியமா இருக்கு என்றான். இதுல என்ன சரி இருக்கு? எங்க ஒய்ஃப் எல்லாரையும் விட்டுட்டு என் கூட வந்ததுக்கு அப்புறம் நான் தான் அவளுக்கு எல்லாம். எனக்கும் பெருசா சொந்தம் யாரும் இல்ல, கிட்டத்தட்ட நாங்க 2 பேருமே அனாதை போலதான். அதனாலதான் உங்களை போல ஃப்ரெண்ட்ஸுங்களையே எங்க சொந்தமா நினைச்சு நாங்க பழகுவோம். என் ஒய்ஃபை வாழ்த்துங்க சார் என்றான். கண்டிப்பா, அவங்க நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியமா நீண்ட ஆயுளோட வாழணும், நான் அவங்கள வாழ்த்துனேன்னு சொல்லிடுங்க என்றான் ரமேஷ்.
தேங்க்யூ சார் என்று அங்கிருந்து சென்றான் கதிர். அவன் சென்றதும் ஆச்சரியத்தோடு சேகரை பார்த்த ரமேஷ், ஏய் என்னப்பா, இந்த பையன் அவன் ஒய்ஃப் பர்த்டேக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்கான். ஒருவேளை புதுசா கல்யாணம் ஆனவனா இருப்பானோ என்றான். இல்லப்பா, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதான். இதுக்கு முன்னாடி அவன் கன்னியாகுமரி பிரான்ச்ல இருக்கும்போது அங்க யாரோ ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. அப்படியா? அப்ப கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகியுமா இன்னும் பொண்டாட்டி மேல பாசமா இருக்கான்? ஒருவேளை அவன் ஒய்ஃப் ஊமையா இருப்பாளோ என்றான். ச்சே, அதெல்லாம் இல்ல. அவங்க நல்லா பாடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஏதோ கச்சேரியெல்லாம் கூட பண்றாங்களாமே. அப்படியா? ஆமாப்பா. அவன்கிட்ட பேச போனாலே அவங்க ஒய்ஃபை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருப்பான். ஆனாலும் அவன் ரொம்ப ஜாலியா இருக்கான்ப்பா. பார்த்தாலே தெரியுது பாரு. தினமும் விதவிதமா சாப்பாடு கொண்டு வரான், சீக்கிரமா ஆபீஸுக்கு வந்துடுறான், நிம்மதியா வேலை செய்யறான், பாஸ்கிட்டையும் சீக்கிரமாவே நல்ல பேர் வாங்கிட்டான். ஆமா ஆமா, நானும் தான் பார்த்துட்டு இருக்கிறேன் என்றான் ரமேஷ். சரிப்பா, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று அங்கிருந்து சென்று விட்டான் சேகர். அவன் சென்றதும் சற்று நேரம் கதிரை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான் ரமேஷ். பிறகு பாஸின் முகம் ஞாபகம் வரவே பதறிக்கொண்டு வேலையில் மூழ்கினான். அன்று மாலை ஆபீஸில் இருந்து கிளம்பிய ரமேஷ் வண்டியை ஸ்டார்ட் செய்து கொண்டிருக்க அது ஸ்டார்ட் ஆக்க மாட்டேன் என்று முரண்டு பிடித்து கொண்டிருந்தது. இதனால் கடுப்பான ரமேஷ் மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்க அவனது செல்போன் ஒலித்தது. அதை எடுத்து பார்த்தவன், இவ ஒருத்தி என்று வேண்டா வெறுப்பாக போனை ஆன் செய்து ஹலோ என்றான். என்னங்க, ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டீங்களா? மழை வர போல இருக்கு, சீக்கிரமா வந்துடுங்க என்றாள் ரிதன்யா. ஆ, வரேன் என்று போனை பாக்கெட்டில் வைத்துவிட்டு வண்டியை மீண்டும் ஸ்டார்ட் செய்ய அது சற்றும் அசைந்து கொடுக்கவில்லை. என்ன சார், வண்டி ஸ்டார்ட் ஆகலையா என்று கேட்டுக்கொண்டு வண்டியை கொண்டு வந்து அவன் அருகில் நிறுத்தினான் கதிர். இல்ல கதிர், என்னன்னு தெரியல, திடீர்னு மக்கார் பண்ணுது. அப்படியா? இப்படி கொடுங்க, நான் ட்ரை பண்றேன் என்று வண்டியில் இருந்து இறங்கி சென்று கதிர் ஏதேதோ செய்து வண்டியை ஸ்டார்ட் செய்ய ஒன்றும் பலனளிக்காமல் போனது. சரி சார், மழை வர மாதிரி இருக்கு, வண்டியை இங்கே விட்டுடுங்க, நீங்க என் கூட வாங்க, நாளைக்கு காலையில வந்து மெக்கானிக் ஷெட்ல விட்டுக்கலாம் என்றான். ஓகே கதிர். ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? இங்கதான் சார், பக்கத்துல, வெஸ்ட் மாம்பலத்துல. அப்படியா? நான் அசோக் நகர் போகணுமே என்றான் ரமேஷ். பரவாயில்ல சார், நான் உங்களை அங்கேயே டிராப் பண்ணிடுறேன் என்றான் கதிர். எதுக்கு ரமேஷ், நான் ஆட்டோல போய்க்கிறேன், எனக்காக பாவம் நீங்க திரும்பவும் அவ்வளோ தூரம் என்னை விட்டுட்டு வரணும். அட என்ன சார், இது ஒரு தூரமா? கூட வேலை பார்க்குற கொல்லிக்கு இது கூட செய்யலைன்னா எப்படி? வாங்க போலாம் என்றான். ரமேஷ் சிரித்து கொண்டு வண்டி அங்கே ஓரமாக விட்டுவிட்டு செக்யூரிட்டியிடம் கூறிவிட்டு கதிரின் பின்னால் ஏறிக்கொள்ள வண்டியை ஸ்டார்ட் செய்தான் கதிர். சற்று தூரம் சென்றதும் மழை வலுத்து விட்டது. அடடா, மழை நல்லா பிடிச்சிக்கிச்சே. சரி ஓகே சார், எங்க வீடு இங்க தான் இருக்கு, அங்க போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு மழை விட்டதும் போலாம் சார், இல்லைன்னா சுத்தமா நனைஞ்சிடுவோம், அப்புறம் வண்டியும் நின்றுடும் என்றார். ரமேஷிற்கு அது சரி என்று பட, ஓகே கதிர், அப்படியே செய்யலாம் என்றான். 5 நிமிடத்தில் கதிரின் வீடு வர கடகடவென வண்டியிலிருந்து இறங்கி கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றனர் இருவரும். கதிர் பாக்கெட்டில் இருந்த சாவி எடுத்து பூட்டை திறந்தான். என்ன கதிர், வீட்ல ஒய்ஃப் இல்லையா என்றான் ரமேஷ் அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு. இல்ல சார், அவங்க கன்னியாகுமரி போயிருக்காங்க, அங்க நாளைக்கு கச்சேரி, அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க, வர 1 மாசம் ஆகும், அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதுதான். அப்படியா? அவங்க வீட்டை விட்டு வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. ஆமா சார், ஆனா இப்ப அவங்க சேர்த்துக்கிட்டாங்க, இருந்தாலும் எங்க ஒய்ஃப் ரொம்ப போக மாட்டாங்க, இப்ப அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை அதுதான். அப்படியா? ஆமா சார், அவங்க அம்மாக்கு அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் ஆகியிருக்கு, அதுதான். அவங்களுக்கு உதவியா இருந்துட்டு வரேன்னு சொன்னாங்க, சரிமான்னு அனுப்பி வச்சிட்டேன். பரவாயில்ல சார் நீங்க என்று வீட்டை சுற்றி பார்த்து கொண்டே சோஃபாவில் அமர்ந்தான். கதிர் கடகடவென உள்ளே சென்று அவனுக்கு டவலை கொண்டு வந்து கொடுத்து, தலையை தோட்டிக்கோங்க சார் என்றான். பரவாயில்ல, அவ்வளோ ஒன்றும் ஈரம் இல்லை கதிர். ஆ, பரவாயில்ல சார், தொடச்சிக்கோங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க காஃபி சாப்பிடுவீங்க இல்ல? நான் டீ தான் குடிப்பேன். ஓகே சார், நானும் டீ தான் குடிப்பேன், நீங்க காபி சாப்பிடுவீங்களோன்னு தான் நானும் இன்னைக்கு காப்பியை குடிக்கலான்னு இருந்தேன். நல்ல வேலை, ஒரே நிமிஷம், இதோ வந்துடுறேன் சார் என்று கிச்சனுக்குள் விரைந்தான். ரமேஷ் தலையை துவட்டி கொண்டே வீட்டை சுற்றி பார்த்தான். அந்த 1 BHK வீடு கச்சிதமாக இருந்தது. ஷெல்ஃபில் ஒரு அடுக்கில் அழகாக அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்கள்,
ஒன்றில் அழகிய சிறிய சிறிய பொம்மைகள் கலைநயத்துடன் காணப்பட்டன. மேலே சுவரில் ரவிவர்மா ஓவியம், மறுபக்கத்தில் கிளிஞ்சலால் செய்யப்பட்ட ஒரு கிளி குண்டு என அழகாக தொங்கிக் கொண்டிருந்தது. பெட்ரூம் உள்ளே சென்று எட்டி பார்த்தான். ஜன்னல் ஓரம் கட்டில் போடப்பட்டிருக்க அதில் பளிச்சென்ன மின்னிக் கொண்டு சீராக விரிக்கப்பட்டிருந்தது பெட் கவர். அதன் மீது 2 தலையணைகள் ஒன்று போலவே பில்லோ கவரை போட்டு கொண்டிருந்தன. ஓரமாக இருந்த பீரோவில் கொத்து சாவி சலங்கையோடு ஆடிக்கொண்டிருக்க அதிலிருந்து சல் சல் என்ற சத்தம் மெல்லிதாக கேட்டுக்கொண்டிருந்தது. ஷெல்ஃபில் சீராக அடுக்கியிருந்த துணிகள், இவை அனைத்தையும் பார்த்து கொண்டு வெளியே சர்வீஸ் ஏரியாவிற்கு வந்தான் ரமேஷ். அங்கே வாஷிங் மெஷின் இருக்க அதன் அருகே மாப் சுவரில் இருந்த ஆணில் தொங்கிக் கொண்டிருந்தது. கொடியில் 2 டவல்கள் பளிச்சென காய்ந்து கொண்டிருக்க அனைத்தையும் சுற்றி பார்த்து விட்டு வந்து சோஃபாவில் அமர்ந்தான். இதற்குள் கிச்சனில் இருந்து கமகமவென வாசனை வர, என்ன கதிர், டீ வாசனை மூக்க தொலைக்குது என்று கேட்டுக்கொண்டு அங்கு வந்தான். ஏலக்கட்டி சார், அதுதான் என்று கொதித்து கொண்டிருந்த டீயை எடுத்து 2 கப்புகளில் வடிகட்டிய கதிர் ரமேஷிடம் ஒன்றை நீட்டினான். அதை வாசனை பிடித்த ரமேஷ், ஆஹா ஜம்முன்னு இருக்கு என்று ஒரு வாய் குடித்து விட்டு, ஆமா இவ்வளோ பிரமாதமா டீ போடுறீங்களே, யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க என்றான் ரமேஷ் ஆச்சரியமாக. என் ஒய்ஃப் கிட்ட தான் சார். என் ஒய்ஃபு பிரமாதமா சமைப்பாங்க. அவங்களுக்கு உதவியா நான் சின்ன சின்னதா இந்த மாதிரி டீ போட அது இதுன்னு ஹெல்ப் பண்ணுவேன் என்று சிரித்து கொண்டே டீயை குடிக்க ஆரம்பித்தான். வெரி குட், கிச்சனை கூட ரொம்ப நல்லா வச்சிட்டு இருக்கீங்க என்று சுற்றி பார்த்தான் ரமேஷ். எல்லாமே என் ஒய்ஃபோட கைவண்ணம் தான். கிச்சன் மட்டும் இல்ல, வீட்டில் எல்லாமே அவ தான் அடுக்க செய்யன்னு எல்லாம் செய்வா. நானும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் என்றான் கதிர். இருவரும் ஹாலிற்கு வந்து சோஃபாவில் அமர்ந்தனர். ஆமா, உங்க ஒய்ஃபை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறீங்களே, உங்க ஒய்ஃப்னா அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு என்றான் ரமேஷ் புன்னகை செய்து கொண்டு. ஆமா சார், அவதான் எனக்கு எல்லாமே. என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்க அவதான் காரணம். அப்படியா? அப்ப உங்க கதையை தான் சொல்லுங்களேன், கேட்போம் என்றான் ரமேஷ் சிரித்து கொண்டு. கதிர் சிரித்து விட்டு, நாங்க 2 பேருமே கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க தான். நாங்க காதலிக்கும் போது எனக்கு வேலை இல்லை. நான் அநாதாசிரமத்துல வளர்ந்தவன். ஆசிரமத்துக்கு வந்த ஒரு பெரிய மனுஷன் நான் நல்லா படிக்கிறத பார்த்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணி படிக்க வச்சாரு. அவர் புண்ணியத்துல எம்காம் வரைக்கும் படித்தேன். ஆனா அதுக்கேற்ற சரியான வேலை கிடைக்கல. ஏதோ கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு தனியா ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். அப்ப பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணை பார்க்க அவ ஃப்ரெண்டு, அதாவது என் சொப்னா, அடிக்கடி வருவா. ஓ, உங்க ஒய்ஃப் பேரு சொப்னாவா? ரொம்ப வித்தியாசமா இருக்கே என்றான் ரமேஷ் ஆவலாக. ஆமா சார், அவ பேரு போல அவளும் ரொம்ப வித்தியாசமான ஆளுதான். ஊர்ல எவ்வளவோ நல்ல வசதியோட அழகான நல்ல உத்தியோகத்துல இருக்கிற பசங்கள்லாம் இருக்கும்போது அவ என் மேல ஆசைப்பட்டா. ஏன் கதிர் அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு என்ன குறைச்சல்? சார், நான் இப்ப இப்படி இருக்கிறத பார்த்து சொல்லாதீங்க. இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணம் என் சொப்னா தான். அவளை நான் காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் அவ என்னை இப்படி மாத்திட்டா. அப்படியா? ஆமா, அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வாட்டியும் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்து நான் வேலை கிடைக்காம விரக்தியில துவண்டு போறப்பெல்லாம் என்னை அவ தான் தேத்துவா, நம்பிக்கை கொடுப்பா. ஒரு நாள் கண்டிப்பா நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க, உங்க படிப்புக்கு ஏத்த வேலை கண்டிப்பா கிடைக்கும், நம்பிக்கை விட்டுடாதீங்கன்னு தைரியம் சொல்லுவா. நானும் அந்த தைரியத்துல தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். ஒரு நல்ல வேலையில சீக்கிரமா சேர்ந்து என் சொப்னாவை சீக்கிரமா நிரந்தரமா என் கூடவே வச்சுக்கணும்னு நான் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தப்பதான் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. ஏன், என்னாச்சு? என்னை தினமும் பார்க்க வர சொப்பனா ஒரு வாரமா என்னை பார்க்க வரவே இல்லை. ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வந்துட்டு இருந்தது. எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது. என்ன ஆச்சோ ஏதோன்னு நான் பதறிக்கிட்டு அவளை பார்க்க போனேன். அவங்கள பார்த்தீங்களா? அவங்களுக்கு என்ன ஆகியிருந்தது? அவங்களுக்கு ஒன்றும் ஆகல. ஆனா அவங்க வீடு தான் ஒரே போர்க்குளமா இருந்தது. ஏன்? நான் அன்னைக்கு அவளை பார்க்க போனப்ப என் சொப்னா அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா. எதுக்கு? அவங்க அப்பா அவளுக்கு அவங்க ஸ்டேட்டஸுக்கு ஏத்தா போல பெரிய இடத்துல இருந்து பையன் பார்த்துட்டு இருந்தாரு. அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவளை கட்டாயப்படுத்திட்டு இருந்தாரு. என் கதிரை தவிர நான் யாரையும் மனசால கூட நினைக்க மாட்டேன்னு அவ அவங்க அப்பா அம்மா கிட்ட போராடிட்டு இருந்தா. இதுக்கு மேல அவளை அப்படியே தவிக்க விடக்கூடாதுன்னு தான் நான் அவளை உடனே கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுத்தேன். என் சொப்பனாவும் அவங்க அம்மா அப்பாவை உதறி தள்ளிட்டு இனி நான் தான் எல்லான்னு என் கூட வந்துட்டா.
ஒரே மாசத்துல எங்க கல்யாணமும் நடந்தது. அந்த முதல் இரவுல நான் அவளுக்காக காத்துட்டு இருந்தப்ப என் சொப்னா பால் டம்ளரோட உள்ள வந்தா. அப்பதான் நான் அவளை முத பாக்குற மாதிரி பிரமிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்ப அவ எப்படி இருந்தா தெரியுமா? தேவலோகத்தில இருந்து இறங்கி வந்த தேவதை போல இருந்தா. உடனே நீங்க நினைக்கலாம், தேவலோகத்துல நீ போய் பாத்தியான்னு என்று கதிர் ரமேஷை பார்க்க ரமேஷ் லேசாக புன்னகை செய்தான். நான் தேவலோகத்துக்கெல்லாம் போய் பார்க்கலனாலும் கவிஞர்கள்லாம் தன்னுடைய கதைகளிலும் காவியத்திலையும் வர்ணிச்சு சொல்லுவாங்க பாருங்க, வானுலகத்து தேவதன்னு. அப்படி இருந்தா சார் என் ஒய்ஃப். அடேங்கப்பா, ரொம்பதான் வர்ணிக்கிறானே இந்த பையன் என்ற மனதிற்குள் சிரித்து கொண்டான் ரமேஷ். இத்தனை நாள் மாடர்ன் ட்ரெஸ்ல நான் பார்த்த என் சொப்பனா மொத பட்டுப்புடவை கட்டி வெக்கத்தோட என் பக்கத்துல வந்து உக்காந்துக்கிட்டா. அவ அழகான முகத்தை என் பக்கம் திருப்பன. அப்ப அவ செக்க சிவந்த முகத்துல கருவண்டு போல இருக்கிற அந்த 2 கண்ணும் லேசா கலங்கி மை கரைஞ்சி இருந்தது. அது கூட அவளுக்கு ஒரு அழக கொடுத்தாலும் என் சொப்பனா கண்ணில் கண்ணீரை பார்த்ததும் நான் பதறிட்டேன். என் உயிரே உடம்பை விட்டு போனது போல ஆயிடுச்சு. ஏன் ஏன் அவங்க அழுதாங்க என்று ஆச்சரியமாக கேட்டான் ரமேஷ். இதேதான் சார், நானும் அப்ப அவகிட்ட பதறிக்கிட்டு கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? என்னங்க, நாம இப்படி ஓடி வந்து யாரும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கும் சரியான வேலை இல்லை, நானும் இன்னும் படிப்பை முடிக்கல. நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லும் போது எங்க வீட்டுல எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? எந்த வேலை வெட்டியும் இல்லாத அந்த அனாதை பையன் உன்னை எப்படி காப்பாத்துவான்? உனக்கு எப்படி சோறு போடுவான்? உனக்கு ஒரு நல்ல துணி வாங்கி கொடுக்க கூட அவனுக்கு வக்கு இருக்கா? அவனை நம்பி நீ போனா கண்டிப்பா ஒரு நாள் நடு தெருவுல தான் நிக்கணும். அதனால நான் சொல்றது போல கேளு. நான் பார்த்துருக்கிற பையனை கட்டிக்கோ. அவன் பெரிய இடத்து பையன், கோடீஸ்வரன், 2 தலைமுறைக்கு சொத்து இருக்கு. உன்னை நல்லா பார்த்துப்பான்னு சொன்னாரு. ஆனா நான் உங்களை தான் கட்டிப்பண்ணு ஓடி வந்துட்டேன். நாம இப்ப எங்க அம்மா அப்பாவை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம காதல்ல ஜெயிச்சது பெருசு இல்லைங்க. எந்த வாயால எங்க அப்பா நம்மள உருப்பட மாட்டீங்க, அவன் உன்னை பார்த்துக்க மாட்டான், நீ கஷ்டப்படுவன்னு சொன்னாரோ, அதே வாயால உங்களை இவரு தான் என் மாப்பிள்ளன்னு சொல்ல வைக்கணும். என் பொண்ண என் மாப்பிள்ள நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொல்ல வைக்கணும். அதுக்கு நீங்க முதல்ல நல்ல வேலையை தேடிக்கணும். நாம அவங்க எதிர்க்க நல்லா வாழணும். அப்புறம்தான் நமக்கு என்றால் தயங்கி கொண்டு. புரியுது ஸ்வப்னா, நீ எனக்காக உங்க அம்மா அப்பாவை தூக்கி போட்டுட்டு உன் வசதியான வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு வரும்போது நான் உனக்காக இந்த சந்தோஷத்தை கொஞ்ச நாள் தூக்கி போட மாட்டேனா? இனிமே எனக்கு நீ தான் எல்லாம். நீ பக்கத்துல இருந்தா அது போதும். நீ கொடுக்குற நம்பிக்கையும் தைரியமும் இருந்தா நான் எதை வேணா சாதிப்பேன் என்றான் கதிர் பரபரப்பாக. அவனை வாரி அணைத்து கொண்டாள் ஸ்வப்னா. அன்னையிலிருந்து நான் தீவிரமா வேலைக்காக முயற்சி பண்ணேன். நான் அப்ப பார்த்துட்டு இருந்த அந்த சின்ன வேலைக்கு போய்கிட்டே என் படிப்புக்கு ஏத்த வேலையை தேடினேன். என் சொப்பனா என் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டா. அந்த ஒண்டு கொடுத்தனத்துல அவ ரொம்பவே அவதிப்பட்டுட்டு இருந்தா. நல்லா வசதியா வாழ்ந்தவ இப்படி எனக்காக கஷ்டப்படுறாளேன்னு நான் தான் நொந்து போவேனே தவிர அவ என்கிட்ட தன்னோட கஷ்டத்தை ஒரு நாள் கூட காட்டிக்க மாட்டா. அவளுக்காகவே நான் இன்னும் தீவிரமா நல்ல வேலைக்காக தேடி ஓடிட்டு இருந்தேன். என் தேடல் வீண் போகல. என் சொப்பனா வந்த ராசி எனக்கு இந்த கம்பெனில வேலை கிடைச்சிடுச்சு. கை நிறைய வருமானம், நல்ல வசதியும் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க அங்கிருந்து ஒரு நல்ல வீடா பார்த்துட்டு போயிட்டோம். என் சொப்பனா சந்தோஷமா குடும்பம் நடத்தினா. ரொம்ப நல்லா பொறுப்பா எல்லாம் செய்வா. நான் அனாத ஆசிரமத்துல வளர்ந்துவேன். எனக்கு அவ்வளவா எதுவும் சரியா தெரியாது. ஆனா அவ எனக்கு எல்லாம் கத்து கொடுப்பா. யார் யார்கிட்ட எப்படி பேசணும் பழகணும்னு சொல்லுவா. நான் அப்பெல்லாம் ரொம்ப கோபப்படுவேன், எல்லாரையும் எழுத்தறிஞ்சு பேசிடுவேன். ஆனா அவ தான் என்னை மாத்தனா, என்னை ஒரு மனுஷனாவே ஆக்கனா. என் கோவத்தை குறைக்க அவ ஒரு ட்ரிக்ஸ் கூட பயன்படுத்தினா. என்ன அது? எனக்கு சமையல் கத்து கொடுத்தா. என்னது சமையலா? ஆமா சார், சமையல் செய்யும் போது தானா பொறுமை வந்துடும். நீங்க சமைங்க, நான் வீட்டில் இல்லைன்னா நீங்க வெளியில சாப்பிடக்கூடாது, நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கணும், அதுதான் நல்லதுன்னு சொல்லி எனக்கு சமையல் கத்து கொடுத்தா. ஹோட்டல்ல சாப்பிட்றது அவளுக்கு பிடிக்காது, அது உடம்புக்கு கெடுதல், பணம் தான் வேஸ்டா செலவாகணும்னு சொல்லுவா. ஆனா நான் முதல்ல தயங்கினேன், இதெல்லாம் பொம்பளைங்க வேலைன்னு சொல்லி தப்பிச்சு ஓடிடுவேன். ஆனா எப்பயாவது அவளுக்கு முடியலன்னா ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி வரேன்னு நான் கிளம்பும் போது அவ வேண்டவே வேண்டாம், நானே எழுந்து சமைச்சிறேன்னு சொல்லுவா. அப்ப அவ படுற அவஸ்தைய பார்க்க முடியாம தான்
நான் அவகிட்ட சமைக்கவே கத்துக்கிட்டேன். அப்புறம் அதுவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் அடிக்கடி சமைச்சு அவளுக்கு கொடுப்பேன். அதை சாப்பிட்டு அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? அப்படியா? அவ்வளவு நல்லா சமைப்பீங்களா? இல்ல சார், நான் சுமாரா தான் சமைப்பேன். ஆனா என் பொண்டாட்டி அதையே பெருசா பாராட்டுவா. அதுக்கு நான் அவளை கேட்பேன், என்னம்மா நீ சமைக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் சமைக்கிறது சுமாரா கூட இல்லையே, இதையே எப்படி பாராட்டுறியன்னு கேட்பேன். அதுக்கு அவ சொல்லுவா, நான் முடியாம படுத்திருக்கும் போது நீங்க எனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு பாசத்தோட அக்கறையா சமைச்சு கொடுக்குறீங்களே, அந்த பாசத்துல இந்த சாப்பாடு எனக்கு அமிர்தமா தெரியுதுங்கன்னு சொல்லி அழுதா. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், பாவம் சார் பொம்பளைங்க, அவங்க நமக்காக தான் சார் எல்லாம் செய்யறாங்க. அவங்களுக்கு முடியாதப்ப கூட அவங்க நினைப்பெல்லாம் நம்மள சுத்தி தான் ஓடும். ஆனா நாம அவங்க சமைச்ச சாப்பாடை கூட நல்லா இருக்குன்னு வாயை திறந்து சொல்ல மாட்டோம். அவங்களா கேட்டாலும் நாம ஏதோ இருக்குன்னு டக்குன்னு சொல்லிடுவோம். ஆனா அந்த வார்த்தை அவங்கள எப்படி காயப்படுத்திடுன்றது நமக்கு தெரியறது இல்ல. இதுல நான் என் ஒய்ஃபுக்காக சமைக்கும் போதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் அவளுக்காக அடிக்கடி சமைக்க ஆரம்பிச்சேன். அவளுக்கு வீட்டுல சின்ன சின்னதா நிறைய உதவிங்க செய்வேன். இதெல்லாம் பார்த்துட்டு என் ஸ்வப்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. இதனால எங்களுக்குள்ள இன்னும் பாசம் அதிகமாகிடுச்சு. என்னை விட்டுட்டு அவளால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. எங்கேயாவது கச்சேரிக்கு போனா ஃபோன் போட்டு, சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க, ஹோட்டல்ல சாப்பிடாதீங்க, வீட்டுல பொடியெல்லாம் அரைச்சி வச்சிருக்கேன், நான் வர்ற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வெளியில ரொம்ப சுத்தாதீங்க, மழையில நினைந்தீங்கன்னு சின்ன குழந்தைக்கு சொல்றது போல சொல்லிக்கிட்டே இருப்பா என்று சிரித்தான். ரமேஷ் அவன் வார்த்தைகளை அப்படியே விழுங்குவது போல் கேட்டுக்கொண்டிருக்க அவனது செல்போன் ஒலித்தது. யார் சார் போன்ல? என் ஒய்ஃப் தான் என்றான் ரமேஷ் அமைதியாக. அப்படியா? நீங்க வர லேட்டாகவே பயந்துருப்பாங்க. என் ஒய்ஃபும் இப்படிதான். சரி சார், நீங்க பேசுங்க என்றான் கதிர். அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே போனை ஆன் செய்தான் ரமேஷ். என்னங்க, எங்க இருக்கீங்க? மழை வேற வருது என்று பதறினாள் ரிதன்யா. ஆ, இங்கதான் என் ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கம்மா, கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், பயப்படாத என்று ரமேஷ் கூறியதும் ரிதன்யா எதிர்முனையில் சற்று நேரம் அமைதியாக இருந்தாள். என்னம்மா ரிதன்யா, நான் சொல்றது கேட்டுதா என்றான் மீண்டும். ஆ, கேட்டுதுங்க, பார்த்து பத்திரமா வாங்க என்று போனை வைத்தாள் ரிதன்யா. என்ன சார், சிஸ்டர் பயந்துட்டாங்களா? பாவம். அப்ப நாம கிளம்பலாமா என்றான் கதிர். ஆமா கதிர், நாம கிளம்பலாம், மழையும் விட்டுருக்கு என்றான் ரமேஷ். சரி சார், இருங்க என்று உள்ளே சென்று வண்டி சாவி எடுத்து கொண்டு வந்த கதிரை பார்த்த ரமேஷ், கதிர், உங்க ஒய்ஃபை பத்தி நீங்க சொல்ல சொல்ல எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. சிஸ்டர் போட்டோ இருக்கா என்றான். இல்ல சார், போட்டோ எடுத்தா ஆயுசு குறைஞ்சிருன்னு யாரோ சொன்னாங்களாம். அதனால என் ஒய்ஃப் போட்டோவே எடுக்க விட மாட்டாங்க, அவங்களும் எடுத்துக்க மாட்டாங்க. நான் கிண்டலா கேட்பேன், என்னம்மா உயிர் மேல உனக்கு அவ்வளோ ஆசையான்னு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாங்க, தன் புருஷன் மேல ஆசையா இருக்கிற ஒவ்வொரு பொண்டாட்டியும் அடுத்த ஜென்மத்துல கூட நீங்க தான் எனக்கு புருஷனா வரணும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையா, அப்படி இருந்தாலும் நீங்க தான் எனக்கு புருஷனா வருவீங்களா, நாம முன் ஜென்மத்துல சேர்ந்து வாழ்ந்தோமான்னு தெரியாது. அதனாலதான் கடவுள் கொடுத்த இந்த அற்புதத்தை என் கதிரோடவே நான் இந்த ஜென்மத்திலேயே நீண்ட வருஷம் வாழணும்னு சொல்லி கண்கலங்குவா என்று சிரித்து விட்டு, சரி சார் வாங்க கிளம்பலாம் என்று வீட்டை பூட்டி கொண்டு வண்டியை ஸ்டார்ட் செய்தான். ரமேஷ் அமைதியாக அவன் பின்னால் அமர்ந்தான். வண்டி அசோக் நகரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ரமேஷின் மனதில் ஏதேதோ எண்ணாலைகள் ஓடிக்கொண்டிருந்தது. ச, இந்த கதிர் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு இப்பதான் தெரியுது. இத்தனை நாள் நான் எப்படிலாம் வாழ்க்கை ரசனை இல்லாம வாழ்ந்திருக்கேன். என் சந்தோஷத்தை நான் அடுத்தவங்க கிட்ட தேடிட்டு இருந்திருக்கேன். அது என்கிட்ட தான் இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் நான் என் பொண்டாட்டிய தான் குறை சொல்லி அவ சரியில்லை, என்ன நச்சரிக்கிறா, நான் ஆம்பளை, அவளுக்கு வேலை செய்யணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேனே தவிர நாம அவளுக்காக செய்யணும்னு ஏன் யோசிக்கல என்று அவன் யோசித்து கொண்டிருக்க, என்ன சார் அமைதியா வர்றீங்க என்றான் கதிர். ஒன்னும் இல்ல கதிர். ஆமா, உங்க ஒய்ஃப் கச்சேரிக்கு போயிருக்காங்கன்னு சொன்னீங்களே? ஆமா சார், அவங்க சிங்கர், கர்நாடிக் சிங்கர், ரொம்ப நல்லா பாடுவாங்க. அவங்களுக்கு பாட்டு பிடிக்குன்றது எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும்னா பாருங்களேன் என்றான். என்ன சொல்றீங்க கதிர்? ஆமா சார், எனக்காக எல்லாம் பார்த்து பார்த்து செய்யற என் சொப்பனா தனக்காக இது வேணும்னு என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை.
அப்பதான் நான் ஒரு நாள் அவளுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டேன். அப்பதான் அவ சொன்னான், சின்ன வயசுல இருந்து எனக்கு பாட்டுன்னா உசுரு, ஆனா எங்க அப்பா தான் அதெல்லாம் கத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு. அதுக்கப்புறம் தான் நான் அவளுக்கு பாட்டு சொல்லி கொடுக்க ஏற்பாடு பண்ணேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டா கத்துக்கிட்டா. அப்புறம் அவங்க குரு தன் கூடவே கச்சேரிக்கு கூட்டிட்டு போக அவளை கேட்டிருக்காங்க. ஆனா நான் அவளை அனுப்ப மாட்டேன்னு பயந்துகிட்டு அவ அதை என்கிட்ட சொல்லாம இருந்தா. அப்புறம் அவங்க குருவே என்கிட்ட கேட்ட போதுதான் எனக்கு தெரிஞ்சுது. என்ன சொப்பனா, ஏன் நீ உன் வாத்தியார் கூட கச்சேரிக்கு போக மாட்டேன்னு சொன்ன என்றான் கதிர். இல்லைங்க, அது நான் வெளியில போய் கச்சேரி பண்ணா உங்களுக்கு பிடிக்காதுன்னு. யார் சொன்னது? என் பொண்டாட்டி கிட்ட இருக்கிற திறமை இந்த உலகத்துக்கு தெரியணும். அவளை எல்லாரும் பாராட்டும் போது நான் பெருமைப்பட வேண்டாமா? உன்னை வீட்டுக்குள்ள எனக்கு அடங்கிதான் இருக்கணும்னு கட்டி போடுற ஆம்பளை நான் இல்ல. பேசாம நீ கச்சேரிக்கு போன்னு சொன்னேன். அதுல வர்ற வருமானத்தை அனாத ஆசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு உன் கையால கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அவளுக்கு அன்னையில இருந்து சந்தோஷம் பிடிபடல. அப்பிருந்து அவளும் கச்சேரி பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்ப அவளுக்கு நல்ல பேரு, மேடம் பிஸியாதான் இருப்பாங்க என்று சிரித்தான். இதற்குள் ரமேஷின் வீடு வரவே இறங்கி கொண்ட ரமேஷ், கதிர் உள்ள வாங்க என்றான். இல்ல சார், என் ஒய்ஃப் ஃபோன் பண்ற நேரமாச்சு, நான் பேசலன்னா அவங்க பயப்படுவாங்க. இன்னொரு நாள் நான் கண்டிப்பா வரேன் என்று வண்டியை திருப்பி கொண்டு சென்றான். ஒரு வாரம் சென்றது. இப்பொழுதெல்லாம் ரமேஷின் போக்கில் நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தது. ரிதன்யாவிடம் அவன் அன்பாக பேசுவதும் வீட்டில் அவளுக்கு சிறு சிறு உதவிகள் செய்வதும் என இருக்க, ரிதன்யாவிற்கு ஒன்றும் புரியாமல் அவனிடம் ஒரு நாள் கேட்டே விட்டாள். ரிதன்யா, இதுக்கெல்லாம் காரணம் என் ஃப்ரெண்டு கதிர் தான் என்றவனை பற்றியும் சொப்னாவை பற்றியும் அவளிடம் கூறினான் ரமேஷ். என்னங்க, அவர் ஒரு நாள்ல அவங்க சொப்பனாவை கூட்டிட்டு வர சொல்லுங்க. நான் என் கையால சமைச்சு அவங்களுக்கு விருந்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றாள் ரிதன்யா உற்சாகமாக. கண்டிப்பாமா, நானும் அதுதான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இப்பெல்லாம் அவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான். அவன்கிட்ட நான் நிறைய கத்துக்கிறேன். ஆமாங்க, பார்த்தாலே தெரியுது. இப்படிப்பட்டவங்கெல்லாம் நல்லா இருக்கணும். சரிங்க, அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பாமா என்றவன் கூறிக்கொண்டிருக்க காலிங் பில் சத்தம் கேட்டது. இருங்க, நான் போய் பார்க்கறேன் என்று கதவை திறந்தாள் ரிதன்யா. அவளது சித்தி பெண் கோபிகா நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்த ரிதன்யா சந்தோஷத்தோடு அவளை கட்டி கொள்ள, என்னம்மா கோபிகா, எப்படி இருக்க? என்ன இந்த பக்கம் திடீர்னு என்று கேட்டான் ரமேஷ். ஒன்னும் இல்ல மாமா, இந்த லூசி கிட்ட வேலை விஷயமா கேட்டிருந்தேன். இவ ஒண்ணுமே பதில் சொல்லல. நாளைக்கு அந்த போஸ்டிங்க்கு இன்டர்வியூ நடக்க போகுது. அதுதான் என்ன எதுன்னு நேர்லயே வந்து கேட்டுட்டு போலான்னு வந்தேன் என்றாள். ரிதன்யா முகம் சங்கடமாக மாற, இல்லடி, நான் அந்த வேலைக்கு வரல என்றாள் சோர்வாக. ஏன் அப்படி சொல்ற ரிதன்யா? நீ அந்த வேலைக்கு போயிட்டு வா. கோபிகா, நாளைக்கு நானே உங்க அக்காவை அங்க கூட்டிட்டு வரேன். எப்ப இன்டர்வியூன்னு சொல்லு என்றான். ஓகே மாமா, நான் ஃபோன் பண்றேன். அப்ப நாளைக்கு வந்துடுங்க. ரிதன்யா ஓகேவா என்று கோபிகா கூற, ரிதன்யாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அவள் சிலை போல் நின்று கொண்டு ரமேஷை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். இவரா என்ன வேலைக்கு போக சொல்றாரு? இது கனவா இல்ல நிஜமா? ஒருவேளை இதுவும் அந்த கதிரோட புண்ணியத்துலதான் நடக்குதா என்றாள் மனதிற்குள் அவனை வணங்கினாள். என்னடி அப்படியே நிக்கிற? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காப்பி கூட கொடுக்க மாட்டியா என்று கோபிகா அவளை இடிக்க, ஆ தோ ஒரே நிமிஷம், பாயாசமே செஞ்சிடறேன் என்று துள்ளி குதித்து கொண்டு ஓடினாள் ரிதன்யா. ரமேஷ் சிரித்து கொண்டே அவளை பார்த்து கொண்டிருக்க வாசலில் ஹார்ன் சத்தம் கேட்டது. வெளியே எட்டி பார்த்த ரமேஷ், வாங்க கதிர் என்று கூறிக்கொண்டு உற்சாகமாக வெளியே செல்ல, கோபிகாவும் உள்ளிருந்தே அவனை பார்த்தாள். அவள் முகம் மாறியது. ரமேஷ் அவனிடம் ஏதோ பேசிவிட்டு உள்ளே வர, இதற்குள் ரிதன்யாவும் பாயாசத்துடன் கிச்சனில் இருந்து வந்தாள். மாமா, யார் அவரு? அவர் பேர் கதிர் தானே என்றாள். ஆமா கோபிகா, உனக்கு எப்படி தெரியும் என்றார் ரமேஷ் ஆச்சரியமாக. என்னது, கதிர் வந்திருந்தாரா? என்னங்க, என்ன நீங்க அவரை உள்ள கூப்பிடாம எங்க அவரு என்று ஆவலாக வெளியேற்றி பார்த்தாள் ரிதன்யா. ஏய், அவன் போயிட்டாம்மா. ஏதோ அவசரமா ஊருக்கு போகணுமா. அவங்க ஒய்ஃப் ஃபோன் போட்டாங்களாம், அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதுதான் போறான். நாளைக்கு லீவு சொல்லிடுன்னு சொல்லிட்டு போறான். என் ஃபோன் சைலண்ட்ல இருந்ததால அவன் ஃபோன் போட்டது எனக்கு தெரியல என்றான். அடடா, அப்படியா என்று ரிதன்யா கவலைப்பட்டு கொண்டிருக்க, என்னது, அவர் ஒய்ஃப் இவரை கூப்பிட்டாங்களா? என்ன மாமா சொல்றீங்க என்றாள் கோபிகா. ஆமா கோபிகா, அவங்க ஒய்ஃப் சொப்னா தான்.
என்னது ஸ்வப்னாவா? அவங்க ஒய்ஃப் பேரு கீதா. சரியான பஜாரி. அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு. அந்த கேஸ் விஷயமா தான் அவர் ஊருக்கு போயிருப்பாரு என்றாள் கோபிகா. என்னது? என்னம்மா சொல்ற என்று கோரஸாக அதிர்ந்து கேட்டனர் ரமேஷும் ரிதன்யாவும். ஆமாக்கா, இவரோட ஒய்ஃப் கீதா என்னோட ஃப்ரெண்டு தான். நான் கன்னியாகுமரியில 2 வருஷம் முன்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன்ல, அங்க அவ ஃப்ரெண்டானா. சரியான வாயாடி. ஆபீஸ்ல எல்லாரும் அவளை பார்த்து பயப்படுவாங்க. அவளுக்கு ஆடம்பரமா வாழணும்னு ஆசை. எங்க எம்டியோட பையனை காதலிச்சா. ஆனா அவன் கேரக்டர் சரியில்லை. தகுதிக்கு மீறின இடம் நமக்கு ஆகாதுன்னு அவங்க அப்பா அவளை பாவம் இந்த அப்பாவியான கதிர் தலையில கட்டி வச்சாரு. அன்னில இருந்து தினம் தினம் போராட்டம் தான். நீ என் ஸ்டேட்டஸுக்கு சரியான ஆள் இல்ல, நீ சம்பாதிக்கிறது எனக்கு பத்தாது, அது இதுன்னு அவரை ரொம்ப கேவலப்படுத்தி தினம் தினம் சண்டை போடுவா. அவங்க அம்மா அப்பா எவ்வளவோ சமாதானம் செஞ்சு தோத்து போயிட்டாங்க. கடைசியா அவங்க பிரச்சனை டைவர்ஸ்ல வந்து நின்னுது என்றாள். என்னம்மா சொல்ற? ஆமா, அவங்க ஒய்ஃப் பார்க்க அழகா இருப்பாங்களா என்றான் ரமேஷ். இல்ல மாமா, அவ ரொம்ப ஒன்னும் அழகு இல்ல. பாவம், இவரே நல்லா இருப்பாரு. ஆனாலும் அவளை நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா இவதான் இவரை ரொம்ப கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துவா என்றாள். ரமேஷும் ரிதன்யாவும் ஒருவரை ஒருவர் அமைதியாக பார்த்து கொண்டனர். 2 நாட்கள் சென்றது. கதிரின் வருகைக்காக ஆவலாக காத்து கொண்டிருந்த ரமேஷ் அன்று கதிர் ஆபீஸிற்கு வந்ததும் ஓடி சென்று அவனிடம் மூச்சு வாங்க நின்றான். என்ன ரமேஷ், என்னை பத்தி எல்லாம் கோபிகா சொல்லிட்டாங்களா என்று அமைதியாக கேட்டுக்கொண்டு சிரித்தான் கதிர். கதிர் என்று அதிர்ந்து அவனை பார்த்தான் ரமேஷ். தெரியும் ரமேஷ், அன்னைக்கு நான் கோபிகா அவங்க வீட்டுல இருந்ததை பார்த்தேன். அவங்க எங்க ஒய்ஃபோட ஃப்ரெண்டு தான். இந்நேரம் எங்களை பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் என்றான். கதிர், அப்ப எதுக்கு உங்க ஒய்ஃபை பத்தி நீங்க அப்படி பெருமையா ஏன் சொன்னீங்கன்னு கேட்க வரீங்களா ரமேஷ் என்று சிரித்தான். ஆமா, இதெல்லாம் என்னோட கற்பனை. எனக்கு வரப்போற என் மனைவி இப்படிதான் இருக்கணும்னு நான் எதிர்பார்த்த ஆசைகள். அவகிட்ட நான் இப்படிலாம் நடந்துக்கணும் என்ற கனவுகள். ஆனா நிஜத்துல அதுக்கு எதிர்மாறா நடந்து போச்சு. இப்ப எனக்கு விவாகரத்து ஆகிடுச்சு. ஆனா நான் இப்ப என் மனைவி கூட தான் வாழறேன் தெரியுமா என்றான். அவனை ஆச்சரியமாக அதிர்ந்து பார்த்தான் ரமேஷ். என்னடா விவாகரத்து ஆகிட்டு மனைவி கூட வாழறான்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? என் கற்பனை மனைவி கூட தான் வாழறேன். அதுக்கு எந்த கோர்ட்டும் விவாகரத்து கொடுக்க முடியாது இல்ல. அந்த கற்பனை உலகத்துல என் மனைவி ரொம்ப அழகானவ, அன்பானவ. அவ பேரு ஸ்வப்னா. ஸ்வப்னானா என்ன தெரியுமா? கனவுன்னு அர்த்தம். அந்த கனவு தேவதையோட நான் அப்படி ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதுதான் உங்க கூட நான் பகிர்ந்துகிட்டது. இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரமேஷ் என்று சிரித்து கொண்டே கூறினான். அவனை ஆச்சரியமாகவும் பரிதாபமாகவும் பார்த்து அசந்து நின்றான் ரமேஷ். இத்துடன் ஸ்வப்னா கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னை பிளேருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.